ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் ரம்யஜாமாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜமுனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுதபதாம்புஜைர்குருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தேயிகி சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ शरणं प्रपद्ये माता पिता युते स्तनयाभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते रकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीगणं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महताह्वये भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखरे योगिवाहान् भक्ताङ्ग्रिगण परकाले यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. போதையந்தः பரஸ்பரம் என்கிற இந்த ஒரு நிகழ்ச்சி இது கடந்த ஓரிரு ஆண்டுகளாக அடியேனும் சிலரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பண்ணி வருகிறோம். இது பெரும்பாலும் எப்படி அமைந்திருக்கும்னா, அடியேனும் இன்னும் ஒருத்தரும் 2 பேரும் மட்டும் பேசுவதை போலே, இல்ல அடியேனும் இன்னும் 2 பேரும் பேசுவதை போலே அமைந்திருந்தது. இப்பொழுது ஒரு புது முயற்சியாக இதை பலரோட கூடி பண்ணலாம் என்று ஒரு எண்ணம். அப்படி இங்கே இன்று இதை தொடங்குகிறோம். கொஞ்சம் கைங்கரியம் இருந்ததுனாலே கால தாமதமாகிவிட்டது. ரொம்ப திரும்பவும் கைங்கரியத்துக்கு போகணும். அதில் கொஞ்சம் சுருக்கமா இன்றைய தினம் தொடங்கி இந்த நிகழ்ச்சியை நாம் அனுபவிக்கலாம். இந்த நிகழ்ச்சி எப்படிங்கிறத அடியை முதல்ல விளக்கிடுறேன். அதாவது போதையந்த பரஸ்பரம் என்றால் ஒருத்தருக்கொருத்தர் விஷயங்கள், நல்ல சத்து விஷயங்களை பகிர்ந்து கொண்டு பேசுவது. அதுதான் போதையந்த பரஸ்பரம் என்ற அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். இது எங்கிருந்து வருகிறதுன்னா, எம்பெருமான் பகவத்கீதையிலே மச்சித்தா மத்தியத்த பிராணாகா போதையந்த பரஸ்பரம் என்று என்னையே நினைத்திருப்பவர்கள், என்னையே உயிராக கருதி இருப்பவர்கள், அவர்கள் என்னை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படி பேசிக் கொண்டிருப்பதனாலே அவர்களுக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. பேசுபவர்களுக்கும் ஆனந்தம், கேட்பவர்களுக்கும் ஆனந்தம் என்று எம்பெருமான் பகவத்கீதையிலே சொல்லியிருக்கிறான். அதிலிருந்துதான் இந்த போதையந்த பரஸ்பரம்ங்கிற இந்த வாக்கியமானது நாம் எடுத்திருக்கிறோம். இப்பொழுது நாம் இந்த நிகழ்ச்சியில எப்படி பார்க்க போகிறோம் என்றால், இன்னைக்கு தலைப்பு கைங்கரியத்திலே வரக்கூடிய தடைகள், அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தலைப்பு. அதுக்கு அடியேன் ஒரு முன்னுரை ஒரு 5 நிமிடங்கள் சொல்லிவிடுகிறேன். அதுக்கப்புறம் இன்றைய தினம் பேச வேண்டியவர்கள் யாரெல்லாம் முன்னாடியே பேர் கொடுத்திருந்தார்களோ வரிசை கிரமத்திலே அவர்கள் இன்றைய தினம் பேசலாம். ஒருத்தருக்கு 2 to 3 நிமிடங்கள், அதற்குள்ளே அவர்களுடைய கருத்தை சொல்லி முடிக்க வேண்டும். ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். ஒருத்தரே இல்லை பேசுவதற்கு இங்கே நோக்கம் இல்லை. அவரவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் இந்த தலைப்பு விஷயமாக, கைங்கரியத்தில் வந்த தடைகள்னா அவர்களுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணும்போது தடை வருகிறது, அந்த தடையை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள், எப்படி போக்குகிறார்கள் என்பதை பற்றி அவர்களுக்கு நேர்ந்த அனுபவங்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய யோசனைகளையோ ஒருத்தரும் ஒரு 2 to 3 நிமிஷம்தான் அதுக்குள்ளே பகிர்ந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அதிலே என்னென்ன கேள்விகள் இருக்கின்றனவோ அதை குறித்து வைத்துக் கொண்டு அடியேன் கடைசியாக அதுக்கு விடை கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் நேரம் இருந்ததுன்னா ஒரு 5 நிமிடங்கள் இன்றைய தினம் பேர் கொடுக்காதவர்கள் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இல்ல கேள்விகளை கேட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள பூர்த்தி பண்ணிக்கலாம். மொத்தமா இப்போ 6:30 மணி ஆகுது. இங்க 7 மணிக்குள்ள இன்னைக்கு முடித்துக்கொள்ள பார்க்கலாம். முதல்ல கைங்கரியம்னா என்னங்கிறத பத்தி சுருக்கமா பார்த்துடலாம். ஏன்னா என்ன தலைப்புங்கிறத தெளிவா புரிந்து கொண்டால்தான் நாம் அதிலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதை பத்தி நாம் பேச முடியும். கைங்கரியம் என்பது கிங்கரன் செய்யக்கூடிய செயல் கைங்கரியம். கிங்கரன் என்றால் அடிமை. பகவானுக்கோ பாகவதர்களுக்கோ நாம் அடிமையாக இருக்கிறோம், ஆச்சாரியனுக்கு அடிமையாக இருக்கிறோம். முதல்ல அந்த அடிமையா இருக்கிறோங்கிறத ஒத்துக்கணும். அதுவே நமக்கு வருவது ரொம்ப துர்லபம். அப்படி பகவானுக்கோ பாகவதர்களுக்கோ நாம் அடிமையா இருக்கிறோம் என்பதை உணர்ந்து, அப்ப அடிமையா இருப்பவன் இந்த பகவானுக்கோ பாகவதர்களுக்கோ உகப்பாக செய்யக்கூடிய செயலுக்கு கைங்கரியம் என்று பெயர். அது பல விதத்திலே இருக்கும். கைங்கரியம்ங்கிறது மானச வாச்சிக்க காய்க கைங்கரியம் என்று சொல்லுவார்கள். மானச கைங்கரியம்னா மனசாலே கைங்கரியம் பண்றது.
மற்றவர்களை மனதாலே வாழ்த்துவது, அதுதான் முக்கியமான மானச கைங்கரியம். மற்றவர்களுக்கு நல்லதை நினைப்பது, அது மானச கைங்கரியம். வாச்சிக்க கைங்கரியம் என்றால் வாக்காலே ஒருத்தரை கொண்டாடுவது, அவருடைய பெருமையை பற்றி பேசுவது, இதெல்லாம் வாச்சிக்க கைங்கரியம். அடுத்தது காய்க கைங்கரியம் என்பது ஒருத்தருக்கு நாம் உடம்பாலே தொண்டு பண்ணுவது. இது யார் விஷயமாக இருக்கலாம்? பகவான் விஷயமாக இருக்கலாம். எம்பெருமான், எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியங்கள் மனசாலே பண்ணலாம், வாக்காலே பாசுரங்களை பாடலாம், மனசாலே அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணலாம், வாக்காலே பாசுரங்களை பாடலாம், உடம்பாலே அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றாற் போலே தொண்டு பண்ணலாம். ஒரு தளிகை பண்ணுவது, கோயிலை சுத்தம் பண்ணுவது, இந்த கோயிலுக்கு தேவையான பொருள்களை சேகரித்து கொடுப்பது, மாலை கட்டி கொடுப்பது, கோலம் போடுவது, இப்படி ஒருத்தருக்கு ஒரு ஒரு கைங்கரியம் இருக்கும். அதெல்லாம் காய்க கைங்கரியம். இது பகவான் விஷயத்திலையும் பண்ணலாம், பாகவதர்கள் அடியார்கள் விஷயத்திலையும் பண்ணலாம், ஆச்சாரியன் விஷயத்திலையும் பண்ணலாம். ஆச்சாரியன் என்பவன் அடியார்களுக்குள்ளே ஒருவர் தானே. விசேஷமா நமக்கு அர்த்தங்களை கொடுத்து நம்மை எம்பெருமானிடத்துல சேர்ப்பவராக இருப்பதனாலே அவரிடத்துல விசேஷமான அன்போடே நாம் கைங்கரியம் பண்ணலாம். இப்படி இந்த மானச வாச்சிக்க காய்க கைங்கரியம் என்பது பகவத் விஷயத்திலே, பாகவத விஷயத்திலே, ஆச்சாரிய விஷயத்திலே நடக்கலாம். இது சுருக்கமான ஒரு முன்னுரை. இந்த தலைப்பிலே வரிசை கிரமத்திலே அவரவர்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். இன்னைக்கு பேச வேண்டியவர்களுடைய பட்டியல் ஸ்ரீமதி ஜெயலட்சுமி அவர்கள் வரவில்லை நினைக்கிறேன். யார் வந்திருக்கிறார்களோ அந்த வரிசை கிரமம் அடியை நினைச்சிருந்தேன், அந்த கிரமத்தின்படியே போகலாம். கஸ்தூரி ரங்கன் சுவாமி அவரும் வந்திருக்கிற மாதிரி தெரியல. அடுத்ததாக ரவி வெங்கட்ராமன் சுவாமி அவர் இருக்கார், அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அடியன் சுவாமி, அடியன் இப்போதைக்கும் எதுவும் பெரிய கைங்கரியம்னு ஒன்றும் ஈடுபடல. நானு பாசுரங்கள் செவிச்சுட்டு இருக்கேன், அது நடந்துட்டு இருக்கு. சரி. அது மனப்பாடமும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி காலக்ஷேபங்கள்லாம் உங்களோட காலக்ஷேபங்கள் கேட்கிறேன், அது பண்ணிட்டு இருக்கேன். எந்த டைம் கிடைக்கிறதோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கும் போதும் உங்களோட லெக்சர்ஸ்லாம் நான் வீடியோஸ் பிளே பண்ணி நான் அதை கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த மூலமா அந்த கைங்கரியம் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு அடியவனுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு திங்கிங்னாக்க, இப்போ திருவாடிப்புறம் வர்றது இப்போதான் கொஞ்சம் அதையனும் அந்த ஃப்ராக்சர்ல இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா ஃப்ரீயா மூவ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. ஆகவே இப்போதைக்கு நான் எதுவும் அந்த இன்ஃபேக்ட் அந்த 2 வாரத்துக்கு முன்னே நடந்தது ஒன்றும் அதுலயும் நான் போனோம் பார்த்தேன். பட் இருக்கிற நிலைமை அனுசரிச்சு நான் இப்போதைக்கு அது போகல. என்னோட இப்போதைக்கு இருக்கிற என்னோட யோசனை என்னன்னாக்க, திருவாடிப்புறம் இந்த வேணுகோபால் சுவாமி கோவிலையும் நான் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறேன். அங்க ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அங்க நம்ம பிரச்சாரத்துக்கு என்ன அனுகூலமா பண்ண முடியுமோ அதை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சுவாமி. இதுதான் விஷயம். ரொம்ப சந்தோஷம். அதாவது கைங்கரியங்கிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை அதிகப்படுத்திட்டே போறதுக்கு முயற்சி பண்ணணும். எல்லாருமே ஒரு ஒரு சமயங்கள்ல ஏதோ ஒரு அலுவலக சூழ்நிலைகளோ இல்லை படிக்கிற சூழ்நிலைகளோ அப்படி இருக்கும். அது அந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா அதை அதிகப்படுத்திட்டே போய் முழு நேர கைங்கரியவராக இருந்தால் நம்முடைய குறிக்கோள் நமக்கு இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் எம்பெருமானுக்கும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் பாகவதர்களுக்கும் ஆச்சாரியனுக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கைங்கரியங்கள் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு குறிக்கோளா இருக்கிறதுனால அதை நாம முயற்சி பண்ணலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதுல அடிய சொல்ல விட்டுட்டேன். இந்த நிகழ்ச்சி இருக்கட்டும், இனிமேல் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில அடியார்கள் எல்லாருமே, முக்கியமா பேசக்கூடிய அடியார்கள், யார் யாருக்கு அந்தந்த நிகழ்ச்சியில பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அவர்கள் கண்டிப்பா தங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணிக்கணும். வீடியோ ஆன் பண்ணிக்கணுங்கிறது மட்டும் இல்லாம அவர்கள் சம்பிரதாய ரீதியா உடை அணிந்திருக்க வேண்டும். கண்டிப்பா திருமண் காப்பு சீச்சூர்ணம் அணிந்திருக்க வேண்டும். புருஷர்களா இருந்தா வேஷ்டி அங்கவஸ்திரத்தில் தான் இருக்கணும். அதே ஸ்திரீகளா இருந்தா புடவை, அந்தந்த வயதுக்கு தகுந்த ஒரு வைதிகமான ஆடைகள், நம்முடைய சம்பிரதாயமான ஆடைகள். ஏன்னா இந்த நிகழ்ச்சியே நமக்கு நமக்கு ஏற்பட முடியாத சத்சங்கத்தை நம்ம நேர அலையில இப்படி முயற்சி பண்றோம். அது சம்பிரதாய விஷயங்களா நம்ம பேசும்பொழுது இந்த சம்பிரதாய உடை, சம்பிரதாய ஒரு
நிலை, திருமண்காப்பு இதெல்லாம் அணிந்து கொண்டு முறையாக எல்லாரும் கலந்துக்கணும்னு அப்படி கேட்டுக்கிறேன். இப்போ அடுத்ததாக இன்னைக்கு பேச வேண்டியது ஒரு சௌமிய நாராயணன் சுவாமி. அவர் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அடியன் சுவாமி ஸ்ரீமதி ராமன். அடியன் வந்து கைங்கரியான்னு பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல கோவில்லாம் போயிட்டு கைங்கரியம் பண்ணுவேன். அதே வந்து என்னால போக முடியாத சூழ்நிலை. இப்போ வந்துட்டு ரொம்ப இப்போ வந்து கைங்கரியமே போக முடியாத நிலைமை சூழ்நிலை அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒரு சீக்கிரத்துல அந்த கைங்கரியம் திருப்பி கிடைக்கணும்னு எம்பெருமான்கிட்ட வேண்டி கிடைச்சோம். அடியே அவ்வளவுதான் சொன்னேன். அடியே அதாவது கைங்கரியம் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்கு உங்களுக்கு, அது தெரியும். அடியருக்கும் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனா சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள் அதெல்லாம் இருக்கு. நமக்கு என்னன்னா ஒரு விஷயம் எப்பொழுதுமே எம்பெருமானாரிடத்துல நாம விடாம பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணும். எத்தனையோ பாசுரங்கள்ல ராமானுஜ எம்பெருமானாருடைய திருநாமத்தை ராமானுஜாங்கிறத இந்த திருநாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இந்த எம்பெருமானாரிடத்திலேயே பிரார்த்தித்து கொண்டே இருந்தாலே எல்லா நன்மைகளும் நமக்கு ஏற்படும். எல்லா நன்மைகள்னா நமக்கு கைங்கரியத்துக்கு எவ்வளவு சக்தி வேணுமோ, எவ்வளவு சௌகரியங்கள் வேணுமோ எல்லாமே அது எம்பெருமானாருடைய திருவடி பலத்தினால, அந்த எம்பெருமானாருடைய கிருபையினால நமக்கு நடக்குங்கிறத இந்த ராமானுஜர் முழுக்க நிறைய இடங்கள்ல வியாக்கியானங்கள்ல அதை ஆச்சாரியர்கள் காட்டியிருக்காங்க. இது மணவாள மாமிகளா இருக்கட்டும், பிள்ளைலோகம் ஜீயரா இருக்கட்டும், 2 பேருடைய வியாக்கியானத்திலையுமே இதை நம்ம சேவிக்கலாம். எப்பொழுதும் எம்பெருமானார் இடத்துல பிரார்த்திச்சுட்டே இருக்கணும். இன்னொன்று, கைங்கரியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சில சமயங்கள் சூழ்நிலைகள் வெளியில வந்து கைங்கரியம் பண்ண அனுமதிக்காம இருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஆத்திலேயே இருந்தா கூட, கிரகத்திலேயே இருக்கும்போதும் பாசுரங்களை சேவிக்கிறது, ஒரு காலக்ஷேபங்கள் கேட்கறது, இதெல்லாம் கூட கைங்கரியம் தான். அதாவது எம்பெருமானுடைய உகப்புக்காக நாம் எதை பண்ணினாலும் அது கைங்கரியம். இப்ப நம்ம காலக்ஷேபம் கேட்கறது வெறுமனே ஏதோ நான் பெரிய ஞானி ஆகணும், வித்வான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கேட்காம, இந்த காலக்ஷேபம் கேட்க வேண்டியது என்னுடைய சொரூபத்துக்கு சேர்ந்தது. அப்பதான் பகவானுடைய குணங்களை நாம் அனுபவிக்க முடியும். இந்த குணங்களை அனுபவிச்சா தான் அவனிடத்துல நமக்கு பிரீத்தி வளரும். பிரீத்தி வளர்ந்தா தான் அந்த பிரீத்தினால போய் அவனுக்கு தூண்டப்பட்டு கைங்கரியம் பண்ணுவோம். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டே இந்த காலக்ஷேபம் கேட்கறது, இந்த கைங்கரியம் மானசிக கைங்கரியமோ இல்ல வாச்சிக்க கைங்கரியமோ நம்முடைய கிரகத்திலேயே உட்காந்து பாசுரங்களை சேவிச்சுட்டே இருக்கலாம். ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகள், அதை நாம அடிக்கடி சேவிச்சுட்டே இருந்தா தான் நமக்கு பழக்கம் ஆயிட்டே இருந்து நல்லா அது மனப்பாடம் கூட ஆகும் நமக்கு வேகமா. அதனால அதுவும் கைங்கரியம் தான். பாசுரங்கள் சேவிக்கிறதும் கைங்கரியம் தான். வெளியில போய் ஏதோ ஒரு சன்னதிகளை பண்றது மட்டும்தான் கைங்கரியம்னு இல்லை. இந்த கைங்கரியங்கிறது ரொம்ப பரந்த விஷயம். நிறைய விஷயங்கள் நம்முடைய கிரகத்திலேயே இருந்து பண்றது. இப்போ சம்பிரதாயத்துக்காக நாம விஷயங்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறது, ஒரு நமக்கு தெரிஞ்ச அர்த்தங்களை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்வது, இது போல விஷயங்களை நாம கத்துக்கிறதையும் கூட தனியா கத்துக்காம இன்னும் ஒரு 2-3 பேரை சேர்த்துண்டு கத்துக்கிறது, ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்துறது, பிரச்சாரங்கள் பண்றது, இப்படி அவரவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்தே பல கைங்கரியங்கள் பண்ணலாம். அதனால அதெல்லாமே யோசிச்சு எப்படி முடியுமோ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற போய் பண்ணிக்கலாம். இருந்தாலும் எம்பெருமானார் இடத்துல விடாம நல்ல கைங்கரியம் கிடைக்கணும். கைங்கரியம் கிடைக்கணும்னா நிறைய சமயங்கள் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். நாம அந்த கைங்கரிய வாய்ப்பையும் உபயோகப்படுத்திக்கணும். நாம இருக்கிறதுலே நல்ல ஒரு சூழ்நிலையில தான் நான் கைங்கரியம் பண்ணுவேன்னு சொன்னா அது பல பேருக்கு அது நடக்காது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தை நாம பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட நாம இருந்தோம்னா அப்போ அது நமக்கு கண்டிப்பாவே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் போக போக. சரி, அடுத்தது இன்னைக்கு ஸ்ரீமதி ஸ்ரீபிரியா கொஞ்சம் பேச முடியலன்னு சொன்னா அது எப்படின்னு அவளை சொல்லுங்க. முடியுமா உங்களுக்கு? ஹெல்த் கொஞ்சம் சரியில்லை சொல்லுவீங்களா? அடுத்தது அபிஷேக்
சுவாமி. அவர் வந்து கைங்கரியா இருக்கிறதுனால வந்துட்டார். சரி சுவாமி பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் அபிஷேக் சுவாமி. Is it okay if I speak in English? கொஞ்சம் ஆடியோ நல்லா கேட்கல மூடுது, கொஞ்சம் சவுண்டா பேச முடியுமா? Swami, is it okay if I speak in English? ஓகே. இந்த ப்ரோக்ராம் வந்து தமிழ் ப்ரோக்ராம். அதாவது தமிழ் தனியா இங்கிலீஷ் தனியா வச்சுக்கிறோம். அந்த மாதிரிதான் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சரி பரவாயில்ல, இந்த தடவை இங்கிலீஷ்ல பேசுவோம். So I'm a college student actually. Okay. I'm currently pursuing my 12th actually. Okay. And as you mentioned in the group, the prapya or the obstacle to my kainkariam or to my sampradaya jeevan, I feel it's all the laukika prapyas that is coming between them. It may be studies or it may be other type of activities at our places, and there are also my own classmates who want to know about Sri Vaishnavism, and even they want to become Sri Vaishnavas, but Okay. they are facing a problem with which sect exactly to join and who is an acharya and how to find an acharya. So being a teenager, I can tell that there are many doubts that we have that we need to clarify. So that is it from again, Dasu. Okay. Probably this is a very common situation among youngsters these days. One is engagement in multiple activities. Each one has so many things to do, especially peer pressure is there, and social pressure will be there, pressure from family, parents, that will be there. So we have to try to overcome those hurdles by prioritizing our activities. We have to allocate some time for spirituality, that is sampradaya learnings, because this age is for learning. Up to 20 years, 25 years, our mind will be more open for learning and more receptive. So we have to try to learn as much as possible in this age. So we have to keep some 1 hour or a couple of hours per day for learning. Apart from that 1 or 2 hours, we can focus on all other things, whatever we have to fulfill as a student, as a son, as a friend, whatever commitments we have, we can try to fulfill those. But we cannot leave this sampradaya learning for some future time. Let's focus on other things now, and we will focus on the sampradaya learning later. That cannot be chosen. We have to choose the right approach where we do study our sampradaya principles regularly on a daily basis. Even if it is 1 hour per day, I know there are some students who are in contact with me. They keep like notes, like basically like a chart, where they keep track of the hours they spend listening, they spend reading, and they send me the details once in a while, saying that okay, this is how I spent the last 1 month, the last 2 weeks, like that. So that is something which is good for ourselves to keep track of what we are doing, whether we spent some purposeful, meaningful time every day. That should be done, rain or shine, irrespective of what the situation is. We have to somehow allocate that time, and rest all the things we have to manage. We have to go to college or school or whatever we have to study. We have to do those things, but primarily we have to focus and learn sampradaya principles in the young age. Yes, many places always say that this young age is for learning and developing love and affection towards Bhagavan. Okay, this is when we are open to learn. After an particular age, our mind will be filled with so many different ideas and so many different concepts
that it will be difficult for us to accept certain things and process them. So that is one thing. The second thing is about your friends who are desiring to become more spiritual and having interest to become Vaishnavas even, and they are not able to choose Acharya and the right path, right sampradaya and so on. For them, you can definitely guide them. We do have in our goil.org, we do have that where to start page where we have a systematic program, series of lectures where we give good introduction to our Vaishnava Dharma, Vaishnava Sampradaya, and then our Guru Paramparai. Just by listening to the Acharyas' lives and glories, people will have a change in their mind. How much our Acharyas have done for us, they will understand that. So, those things can be shared with everyone, and we can encourage them to go through those lectures and write-ups, and also we can interact with them. We can have sessions with youngsters who have doubts to be clarified, and we can spend some time periodically going through and discussing those doubts and clarifying them. So these are the things which we can plan depending upon your situation. Feel free to have a network, either it is WhatsApp group or something, of those who are interested, and then you can interact with them and engage them in some learnings. And also you can bring them to like Ketura GS1 Mutt and show them what happens there and create some interest in them. When they see certain live things, they'll develop better interest in Sampradaya principles. So these are some ideas for you to suggest and try out. Pretty awesome. Okay. Next will be Kosalendra Swami. Please unmute and unmute பண்ணி பேசுங்க. அடியேன் ராமானுஜதாசன் சுவாமி நமஸ்காரம். அடியேன் இப்ப இருக்க நிலைமையில அடியேன் இன்னும் சிஸ்டமேட்டிக்கா கைங்கரியம் பண்ணி இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா இப்போ ஒரு கடந்த கொஞ்ச மாசங்களா அடியனுக்கு பக்கத்துல இருக்க திவ்யதேசம், அதாவது திருவள்ளிக்கேணிக்கு போய் கொஞ்சம் சத்சங்கத்துல எல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறதுனால அவ்வப்போது அங்க இருக்க திருமாளிகையில எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 நிமிஷம் அப்படி போனாலும் ஏதோ கொஞ்சம் கைங்கரியம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால அந்த மாதிரி அப்படி கிடைக்கிற கைங்கரியங்கள்ல இப்ப அடியன் என்ன தடையா ஃபேஸ் பண்றேன், என்னென்ன தடைய இருக்குன்றத அடியன் பகிர்ந்துக்கணும். அதான் இப்போ அடியன் பண்றது. முதல்ல என்னன்னா, இப்போ அடியனுக்கு இப்போ ஏதாவது ஒரு கைங்கரியம் இப்ப கிடைச்சாலுமே, கைங்கரியம் கிடைக்கிறதே ரொம்ப ஒரு ரேரான விஷயமா தான் இருக்கு இப்போ. ஆனா இருந்தாலும் அப்படி கிடைச்சாலும் அடியனுக்கு ஒரு தயங்குற ஒரு ஃபீலிங் இருக்கு அப்பப்போ. அதாவது இவங்க இப்ப நம்ம இந்த கைங்கரியம் பண்றதுக்கு தகுதி இருக்கா நமக்குன்ற ஒரு ஃபீலிங் இருக்கிறனால அடியன் அப்பப்போ சில வாய்ப்பு வந்தாலும் இழந்துடுற மாதிரி இருக்கு அடியனுக்கு. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னா, இப்போ கைங்கரியம் பண்ணும்பொழுது கைங்கரியம் மோஸ்ட்லி ரொம்ப அது சந்தோஷமான ஒரு விஷயம் தான் அது கைங்கரியம் பண்ணும்போது. ஆனா அப்பப்போ ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் வந்துருது நம்ம மன ரீதியா தான், மோஸ்ட்லி நம்ம வேலை ரிலேட்டடா அந்த மாதிரி. அதனால அடியன் இப்போ காலேஜ் எல்லாம் முடிஞ்சு இப்போ இது பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுனால அதுவும் பண்ணணும்னு தோணுது. ஆனா கைங்கரியம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. லௌகிகத்தையும் கைங்கரியம் அது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த இப்போ நம்ம டெய்லி பண்ற இந்த காலக்ஷேபம் அன்வைக்கிறது, இல்ல கைங்கரியத்துக்கு போகணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்ற அந்த ஷெட்யூல், அந்த ஒரு சரியான ஷெட்யூல் இன்னும் நமக்கு அதை ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு ஷெட்யூல அமைச்சுக்க முடிய மாட்டேங்குது. அதுதான் அடியன் இப்போ முக்கியமா ஃபேஸ் பண்ற தடைகளா பாக்குறேன். அதுதான் தடைகள்னு பார்த்தா இதுதான். இது எப்படி இது அடியன்
இதை அப்பப்போ ஓவர் கம் பண்ண முடியுதுன்னா அப்பப்போ ஏதாவது கிரந்தங்கள் நம்ம கோயில்.org வெப்சைட்ல இருக்கு கிரந்தங்கள் படிச்சா ஒரு ஊக்கம் வருது. அப்புறம் திருவல்லிக்கேணி எல்லாம் போகும்போது சத்சங்கம் இருந்தா அவங்கள பார்த்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது, எப்படியாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு ஹோப் தருது. அதாவது அது ஒண்ணு முக்கியமா பாக்குறேன். அவ்வளவுதான். இந்த காலக்ஷேபம், உபன்யாசம் இதெல்லாம் கேட்கும்போது ஒரு ஒரு ஊக்கம் தருது. அப்பப்போ அது எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாம் தியானிக்கணும்னு தோணுது. அதுதான் அடியேன் இப்ப பாக்குறது அடியேன். ரொம்ப சந்தோஷம். நல்ல நல்ல ஒரு அதாவது எண்ணப்போக்கு இது. அதாவது முதல்ல இருக்கிற வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறது, கைங்கரியம் கிடைக்கும் போது அதை பண்ணணும்னு ஆசைப்படுறது, முடிஞ்ச வரைக்கும் சத்சங்கங்கள்ல ஈடுபடுறது, நேர போய் கைங்கரியங்கள் பண்றது. முதல்ல சொன்ன விஷயம் வந்து இப்ப தயக்கம் இருக்கு, அதனால சில கைங்கரியங்கள் இழந்து போயிடுறதுன்னு சொல்றது. தயக்கம் வந்து சரிதான். அது நம்ம எப்பவுமே நம்ம கொஞ்சம் தாழ்ந்தவர்களா தான் நினைச்சுக்கணும், நல்ல தாழ்ந்தவர்களா நினைச்சுக்கணும், நமக்கு இதுக்கெல்லாம் யோகியத்தை இருக்கா அப்படிங்கிறது நினைச்சுக்கணும். இருந்தாலும் யார் நம்ம ஒரு கைங்கரியத்தை நியமிக்கிறாங்களோ அவங்க சொல்றபடி நம்ம பண்றதுனால நமக்கு அது நல்லதுதான். அதுதான் நமக்கு உச்சித்தம். ஒரு ஒரு முக்கியமான விஷயம். இத கண்டிப்பா அடியன் பகிர்ந்துக்கணும். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அடியவன் அப்படின்னு இருந்தாலே எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கட்டும், ஒரு பெரிய ஆச்சாரிய புருஷரா இருக்கட்டும், ஒரு பெரிய காலக்ஷேப வித்வானா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்ரீ வைஷ்ணவர்னா எப்படி இருக்கணும்னா, மற்றவர்கள் அவரை பார்த்தா சுவாமி இந்த கைங்கரியம் பண்றீரா அப்படின்னு கேட்கற மாதிரி அமைச்சுக்கணும். இவரை பார்த்தாலே இவர்கிட்ட கேட்கக்கூடாது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அப்ப அது நமக்கு அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் இன்னும் நல்லா வரலன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் மற்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களாக நியமிக்கிற அளவுக்கு நம்ம வந்து அமைச்சுக்கணும். யாரா இருந்தாலும் நம்ம எந்த ஒரு நிலையில இருந்தாலும் ஒரு சந்நிதிக்கோ ஒரு கைங்கரியம் பண்ற இடத்துக்கோ போகும்பொழுது அவர் நம்ம பார்த்து தயங்கக்கூடாது. ஓ இவர்கிட்ட நம்ம சொன்னா நடக்குமா நடக்காதா, இவர் ரொம்ப பெரியவராச்சு அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அந்த சமயத்துல நம்ம ரொம்ப பவ்யத்தையோட நாம அங்க வந்திருக்கிறது கைங்கரியம் பண்றதுக்கு, அந்த சூழ்நிலையில நம்ம எந்த கைங்கரியம் பண்ண வந்திருக்கோமோ அந்த கைங்கரியம் நம்ம பண்றதுக்கு சித்தமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம வெளிக்காட்டணும். அந்த பாவம் நம்ம இடத்துல இருக்கணும். அது இருந்தா தான் நல்ல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவத்தம் நம்ம இடத்துல பரிமளிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால ஒருத்தர் நம்ம ஒரு கைங்கரியத்துல நியமிக்கிறாருன்னா அந்த சமயத்துல நம்ம தயங்காம அந்த கைங்கரியத்தை எடுத்து பண்ணணும். முதல்ல வேணா சொல்லலாம் அடி எனக்கு யோகியத்தை இல்லை, இதுக்கப்புறம் அவர் சொல்றார் இல்ல பண்ணித்தான் ஆகணும், இந்த கைங்கரியம் பண்ணினா நல்லது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை பத்தி ரொம்ப பெருசுப்படுத்தாம அந்த கைங்கரியத்தை இழந்துடாம பண்றதுதான் நல்லது நமக்கு. அது ஒரு விஷயம். டிஸ்ட்ராக்ஷன், அதாவது நமக்கு வேறு விஷயங்கள்ல மனசு ஈர்க்கப்படுறது, அதாவது இப்போ ஒரு வேலை விஷயமாவோ படிப்பு விஷயமாவோ நமக்கு இருக்குன்னா அது கண்டிப்பா நம்ம என்ன கடமை இருக்கோ அதை நம்ம பண்ணித்தான் ஆகணும். அதுல இருந்து நம்ம அவ்வளவு சுலபத்துல வந்துட, அதுவும் எந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கிட்டோமோ அதை முடிச்சுதான் ஆகணும். ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நம்ம விடுறதுங்கிறது ஒண்ணு. ஆனா இப்ப நம்ம படிக்கணும் அப்படின்னு யாரோ நமக்காக பணம் கட்டி படிக்க வைக்கிறா, அப்பாவோ அம்மாவோ இப்போ பணம் கட்டி படிக்க வைக்கிறா, நம்ம அது பொறுப்பு எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நான் இல்ல இல்ல இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றது சரி வராது. அதனால அந்தந்த வேலைகளுக்கு என்ன நேரத்தை ஒதுக்கணுமோ அதை ஒதுக்கணும். அதுக்குன்னு கைங்கரியத்தையும் விட்டுடக்கூடாது. நாம அதை கொஞ்சம் பார்த்துதான் மனசை அதுக்கு கொஞ்சம் சித்தமாக்கிண்டு அதை நம்ம பண்றதுதான் நல்லது. அதே போல இந்த நேரத்தை சரியா அமைச்சுக்கிறதும் அதுவுமே கூட இருக்கிற நேரத்தை எப்படி பிரிச்சுண்டு, முக்கியமா நேரத்தை வீணாக்கவே கூடாது. எந்த ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நமக்கு விளையாட்டா தெரியலாம், ஆனா அந்த 5-10 நிமிஷத்தினால கூட ஒருத்தருடைய வாழ்க்கையே மாறலாம். அதனால எந்த ஒரு நேரத்தையும் வீணாக்காம எவ்வளவுக்கு எவ்வளவு விஷயங்களை கத்துக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு விஷயங்கள்ல மனசை நம்ம செலுத்தி அதுல ஈடுபட முடியுமோ பகவத் விஷயங்கள்ல அப்படி நம்ம பொழுதை போக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது. அதனால அந்த நேரத்தை எப்படி பாத்துக்கிறதுங்கிறது நாம அதை யோசிச்சுதான் அன்னைக்கு காத்தால எழுந்த உடனே இன்னைக்கு பண்ண வேண்டிய வேலைகள் என்ன, என்ன காலக்ஷேபம் கேட்க போறோம், என்ன பாசுரம் சேவிக்க போறோம், மற்ற வேலைகள் என்ன இருக்கு, அதெல்லாம் ஒரு சுருக்கமா நினைவுல வச்சுட்டு அதுக்கு இந்த நேரம் இது இந்த நேரம் இது அது கொஞ்சம் நம்ம இது பண்ணித்தான் ஆகணும். எப்படி இப்போ வேலைக்கெல்லாம் போனா சொல்றா இந்த மாதிரி ஒரு பட்டியல் போட்டுக்கோங்க, அதை பண்ணிட்டு அதை நீங்க சரி முடிக்க முடிக்க அதை பார்த்துட்டே வாங்கோ அப்படின்லாம் சொல்றா இல்லையா. அது போல நாம இது போல ஒரு விஷயத்த நம்ம என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, என்னென்ன வேலைகள் இருக்கோ, என்ன காலக்ஷேபங்கள் இருக்கோ, என்ன கைங்கரியங்கள் இருக்கோ அதெல்லாம் அன்னன்னைக்கு பார்த்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் யோசிச்சு வச்சு அதுதான் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். சரி, இதோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸ்ரீநாத் சுவாமி இருக்கார். ஆஹ்
இதுக்கு மேல ஏதாவது இந்த விஷயங்கள்ல வேற யாருக்காவது ஏதாவது கருத்து சொல்லணும், ஏதாவது கேட்கணும்னு இருந்தா கேட்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்ரீனிவாஸ் சுவாமியும் நமக்கு ஏதாவது இருந்தா கூட பகிர்ந்துக்கலாம். அடியேன் அடியன் சுவாமி. சுவாமி 7 o'clock பரவாயில்லையா சுவாமி? தேவரி ஒரு 2 2 minutes. நிமிஷம். சரி சுவாமி. ஒன்றும் சுவாமி, அடியன் தேவரி திருவடிகளுக்கு நமஸ்காரம் சுவாமி. முதல்ல ஷமிக்கணும் சுவாமி, ஷமா பிரார்த்திச்சுக்கிறேன். வீடியோ ஆன் பண்ண முடியல, ஏன்னா அடியன் ஜஸ்ட் வெளியில இருந்தா டக்குன்னு அப்படியே லாகின் பண்ணிட்டேன். அதனால ஸ்வரூபத்துல இல்ல சுவாமி, ஷமிக்கு நான் அடுத்த தடவை இது பண்ணிக்கிறேன். சுவாமி, அடியன் கைங்கரியம் பொறுத்த வரைக்கும் எல்லாம் தேவரிகளுடைய அனுகிரகம், ஆச்சாரியன் அனுகிரகம். அதாவது ஒரு கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே இந்த கைங்கரியங்கள்லாம் இருக்கு சுவாமி, நடந்துட்டு இருக்கு. ஆனா எப்படின்னா, அதாவது இப்போ ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து இந்த முமுட்சுபடி காலக்ஷேபம் சேர்ந்து ஆரம்பிச்சதுல இருந்து அந்த ஒரு பெரிய வித்தியாசம் தெரியறது. ஒண்ணு, தேவரி சொன்ன மாதிரி தினமுமே கார்த்தால எம்பெருமான் திருவாராதனை தொடங்கி அங்கேயே பிரார்த்தனையும் தொடங்கிடுறது. அதாவது கைங்கரிய பிரார்த்தனை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு தேவரி சொன்ன, நித்தியமாக பிரார்த்தித்தே பெற வேண்டும் அப்படின்ற மாதிரி எப்பவுமே அடியேன் அந்த பிரார்த்தனை முன் வச்சுன்னு தான் இந்த இதுவும் பண்றது. அதுல ஒரு பெரிய இது என்னன்னா, அதுல பரிபூர்ணமா அனுகிரகம் இருக்குன்ற ஆசீர்வாதம் இருக்குன்றது தெரியாது சுவாமி. ஏன்னா ஒவ்வொரு கிடைக்கக்கூடிய கைங்கரியம் அடியன் பிரார்த்தனை வைக்க வைக்க வைக்கதான் அந்த கைங்கரியங்கள் மேல மேல கிடைக்கிறது. அந்த உறுதிப்பாடு வந்து அந்த பிரார்த்தனையிலயும் இருக்கு, அந்த கைங்கரியங்கள் கிடைக்கக்கூடிய கைங்கரியங்கள் அதுல செய்யணும்ன்றதுலயும் இருக்கு. இதுல என்னன்னா, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அடியனுக்கு வந்து எப்பவுமே இருக்கு. அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து அது நாமளா கிரியேட் பண்ணிக்க. இப்போ அடியேனா ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரத்துக்கு தான் அடியன் ஒவ்வொரு தடவையும் அந்த முயற்சி எடுக்கிறேன். அந்த முயற்சின்றது டேவரி சொன்ன மாதிரி அது நம்மளாவும் எடுக்க வேண்டியது இருக்கு. அந்த பிளானிங் மாதிரி பண்ணிட்டு அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து கம்ஃபர்ட் ஜோன் சொல்லும்போது நமக்கு இந்த கைங்கரியம், இப்போ கோசலேந்திர சுவாமி சொல்லியிருந்தார், இந்த கைங்கரியம் தான் பண்றோம், பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சில நேரங்கள்ல தோன்றுது. 2வது விஷயம். 3வது விஷயம், சில சமயங்கள்ல இப்போ நம்ம லௌகீக விஷயத்துக்கு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த டைம், இப்போ டிக்கெட் புக் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷன் போறோம், இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்றோம்னா அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுறோம். இதே ஒரு ஒரு திவ்ய தேசத்துக்கு போகணும், அங்க கைங்கரியம் பண்ணணும், இதை வந்து 1 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணணும். இல்ல அந்த 1 மாசத்துக்கு வரைக்கும் வேற எந்த விஷயமும் அதுக்கு நடுவுல வந்து தடையாடக்கூடாது, லௌகீக விஷயங்கள். ஸோ அதுல வந்து பார்க்கும்போது சுவாமி, அதுல கொஞ்சம் சில அடியனுக்கு வந்து சில தடங்கல்கள்லாம் ஏற்படுறது. எவ்வளவுதான் முன்கூட்டியே அடியனுக்கு தெரிஞ்சாலும் கூட அந்த நேரத்துல கரெக்டா வரும்போது ஏதோ ஒரு தடை வருது சுவாமி. அந்த அடியனுக்கு வந்து அது புரியறதில்ல. அந்த ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா, அடியன் அந்த தடையை தாண்டி நம்ம எப்படி மற்ற விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோமோ, இந்த விஷயங்களுக்கு, கைங்கரிய விஷயங்களுக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஆனா அந்த பிளானிங் சில டைம் பண்ணும்போது அது மிஸ் ஆகுது சுவாமி. அது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அடியன் அதை பல தடவை முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கேன். ஒரு சில சமயங்கள்ல ஆச்சாரியன் அனுகிரகத்துல அது பிரேக் ஆகுது. பட் ஆனா அந்த ஒரு 10 தடவைல ஒரு 8 தடவை ஃபெயில் ஆகுது, ஒரு 2 தடவை சக்சஸ் ஆகுது. அதுதான் சுவாமி. அது எப்படி பண்றதுன்றதே ஒரு இதுவா இருக்கு அடியேன் சுவாமி. அந்த விஷயத்த மட்டும் பார்க்கலாம். முக்கியமா இப்போ அதாவது நாம நினைக்கிறது எல்லாமே நடந்துடுதுன்னா அப்போ நமக்கு மேல ஒரு சக்தியே இல்லைன்னு அர்த்தமாயிடும். அது கண்டிப்பா இது ஒண்ணும் தேவம் பதிகத்துல முக்கியமா இந்த விஷயத்தை எடுத்து நம்மளையே காட்டுறாங்க. கண்டிப்பா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, இந்த பகவான் தான் அந்த சக்தி, அவன் தான் இந்த விஷயங்கள்லாம் நடத்துறான். அதனால கண்டிப்பா நம்ம எம்பெருமான அடிப்பணிஞ்சு அவனிடத்துல பிரார்த்திச்சுட்டே இருக்கணும். அதே போல நான் முதல்லயே அதுதான் சொன்னேன், எம்பெருமான இடத்துல விடாம பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணும். நமக்கு எப்போ கைங்கரியங்கள் கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை கண்டிப்பா நம்ம உபயோகப்படுத்திக்கணும். அது ஒரு சமயத்துல நமக்கு வேற ஏதாவது ஒரு, இப்போ ஒரு குடும்பத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இருக்கு, இல்லை ஏதோ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்படி வந்துருச்சுன்னா நம்ம அதெல்லாம் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆயிடுது. ஆனா ஒரு ஒரு சமயத்துல நம்ம ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம போறோம், ஒரு கைங்கரியத்துக்கு போறோம், இன்னொரு கைங்கரியத்துக்கும் போறோம். இப்ப நம்ம முதல்ல போன கைங்கரியத்தை விட 2வது போன கைங்கரிய போக வேண்டிய கைங்கரியம் வந்து முக்கியமானதா இருந்தா அப்பவே நம்ம முதல்ல போற கைங்கரியத்தை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு, ஏன்னா நம்ம கிரகத்திலேயும் கூட மனைவியோ குழந்தைகளோ அவ கூட எதிர்பார்க்கலாம் நம்ம கூட இருக்கணும்ட்டு. அதனால எது முக்கியங்கிறத நாம முடிவு பண்ணிக்கணும். சரி, ஏதோ ஒரு கைங்கரியத்தை நம்ம போய் அங்க வெறுமனே இருந்துட்டு வர்றதுக்கு ஒரு இடத்துக்கு போறதுக்கு காட்டிலும் எங்க நம்ம கைங்கரியம் போனா நமக்கு முக்கியமா பண்ண வேண்டிய இருக்குமோ
அந்த இடத்த நம்ம பார்த்து அப்ப அதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். இங்க போனா நமக்கு உண்மையிலே நம்முடைய அங்க இருப்பு அங்க தேவைப்படும், நம்முடைய கைங்கரியம் அங்க வேல்யூபிளா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுதுன்னா அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா அது பொருத்தமா இருக்கும். அப்போ மற்றவர்களுக்கும் குடும்பத்துல இருக்கிறவர்களுக்கும் சரி, இவரு எல்லாத்துக்கும் விட்டுட்டு போயிடல, சில சமயங்கள் நமக்காக ஏதோ பண்றா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அப்ப அந்த புரிதல் அதிகமாகும். அவர்களுக்கும் சரி நாமும் அவர்களுக்காக விட்டு கொடுக்கணும். இப்போ இதை போல ஏன்னா முக்கியமா நமக்கு வரக்கூடியது குடும்ப விஷயமான சில தடைகள் வரும், அலுவலக விஷயமான சில தடைகள் வரும். அலுவலக விஷயத்துல பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயத்துல இப்படி கொஞ்சம் பண்ணிக்கணும். அலுவலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடியனுடைய சில கருத்து எப்படின்னா, அலுவலகத்தை நம்ம ஏதோ ஒரு வேலையாத்தான் பார்க்கணும். நமக்கும் அந்த நிறுவனத்துக்கும் ஏதோ ஒரு ஒப்பந்தம். நாம இவ்வளவு நேரம் வேலை பண்ணணும், அவன் இவ்வளவு பணம் ரூபாய் கொடுக்க போறான். அதுக்கு மேல நமக்கு அதுல ஒரு பந்தமோ பாசமோ எல்லாம் இருக்கக்கூடாது. அந்த நிலைக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டுக்கணும். அப்பதான் நம்ம சம்பிரதாயத்துல முன்னேற முடியும். ஏன்னா உலக விஷயத்துல நம்ம இந்த அலுவலகம் இந்த நிறுவனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறுவனம், இங்க எனக்கு இங்க நிறைய பண்ணியிருக்கா அப்படின்லாம் நம்ம நினைச்சுட்டோம்னா அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எந்த நிறுவனமா இருந்தாலும் நாம ஒரு எண்ணிக்கை தான். நாம இல்லைன்னா வேற எவனோ ஒருத்தன் வந்து அங்க உட்காந்து வேலை பண்ண போறான். ஆனா அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது அர்த்தம் இல்லை. நமக்கு எது நமக்கு சம்பிரதாயத்திலேயோ குடும்பத்திலேயோ எது முக்கியமா இருக்கோ அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர அலுவலகத்தை முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது பொருத்தம் இல்லை. ஆனா அது சில பேருக்கு அது நடைமுறையில கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா அலுவலகத்துல நமக்கு நிறுவனத்துல நமக்கு நம்ம வேலை பார்க்குற நிறுவனத்துல பந்தம் பாசம்லாம் நம்ம வச்சுக்க கூடாது. ஏன்னா அது இருந்ததுன்னா இது ரொம்ப நல்ல நிறுவனம், இங்க வேலை பார்க்கறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இங்கதான் வந்து ரொம்ப நமக்கு மதிப்பு இருக்கு அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் 4 நாள்ல காணாம போயிடும். அதனால குடும்ப விஷயத்துல வரக்கூடிய தடைகள் ஒரு விதமா பார்க்கணும், மற்ற விஷயங்கள்ல வரக்கூடிய தடைகள் அது வேற விதமா பார்க்கணும். பொதுவா தடைகளை கடக்கத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதுக்கு நம்ம எப்பவுமே அடிபடிஞ்சு தடைகளுக்கு அடிபடிஞ்சு போகிறதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. ஆனா அதே சமயத்துல அதை ரொம்ப அப்படியே குரூரமாகவும் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்ல விதத்துல பொறுமையா சத்துவகுணத்தோட அதை பண்ணணும். அவசியம் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. அடியன் ஏதாவது தவறுதலா சொல்லியிருந்தேன், நான் சமைக்கணும் சுவாமி. அடியன் சரி, இந்த நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கலாம். அடியனுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ரொம்ப சந்தோஷம், நிறைய பேர் வந்து கலந்துருந்தது. இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இன்னும் நிறைய பேர் கலந்துப்பார்கள்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியப்படுத்தல, நம்ம நம்மளுடைய குழுக்குள்ளதான் நம்ம தெரியப்படுத்தணும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல இருந்து இன்னும் பல பேரை நம்ம வரவழைத்து இன்னும் முக்கியமான பல விஷயங்களை நாம பேசலாம். ஆழ்வார் பெருமானார் ஜியர் திருடி கணேஸ்வரன், ஜியர் திருடி கணேஸ்வரன். அடியன் சுவாமி சிவமட்டை தன்யோஸ்மி சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org KOYIL.org